ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். வறுவல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இதை நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி தண்ணியிலே போட்டுடுங்க, இல்லைனா இது கருத்துடும். இப்போது எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போது அந்த வாழைக்காயில் நல்ல உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம கட் பண்ணி வச்சோன்னே இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து அதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு போட்டு வச்சிருக்க அந்த வாழைக்காயை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மசாலா எல்லாம் எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த வாழைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். அப்போது வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்திருக்கு. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். கிளறி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி வாழைக்காயில் நல்ல மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இப்போது இது 3/4 பதம் வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு தான் சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரம் மசாலா மனம் பிடிக்கிறவங்க இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். 2 நிமிஷத்தில் அது வெந்துடும். தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிறது வரைக்கும் இதை வேக விடணும். கடைசியாக இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது எல்லா விதமான சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம சுலபமாகவும் செய்ய முடியும், ரொம்ப டைமும் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் இந்த பொரியலை நம்ம பண்ணிடலாம். இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.